ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸோடு தான் வந்து என்ன டிப்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாஸ்போர்ட் வந்து ஆன்லைனில் எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஆன்லைனில் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போகிற மாதிரி தான் இப்போ வந்து இலங்கையில் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இது குறிப்பிட்ட காலமாக இது கொண்டு நடந்து கொண்டிருக்கும். அந்த வெப்சைட்டுக்குரிய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சந்திக்கிறேன். கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டை நீங்கள் போய்த்து பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் முதலாவது 1 டே சர்வீஸா அல்லது நார்மல் சர்வீஸானு சொல்லி முதலாவது கேட்டிருக்கீங்க. வந்து அதை நீங்கள் வந்து உங்களுக்கு 1 டே சர்வீஸில் தேவைன்னு சொன்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் சர்வீஸ்னால் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய லொக்கேஷன் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு அந்த பாஸ்போர்ட் எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்குரிய பர்ஃபெக்டான லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மேலே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, கீழே ஏனைய பிரான்ச் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபோட்டோ பிடிச்ச அந்த அப்ளிகேஷனை நம்பர் கேட்டிருக்கீங்க. அந்த நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதே கீழே வந்தீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் நேம் கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் புதுசாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரினவல் பண்ண போகிறீங்கன்னா ரினவல் அப்ளிகேஷனுக்குரிய நேமை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே வந்தீங்கன்னு சொன்னால் டேட் ஆஃப் பர்த் மற்றும் NIC டீட்டெயில் ஃபுல்லாக கேட்டிருக்கீங்க. வந்து அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சப்மிட் பண்ண கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரெசீட் ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு மொபைலில் ரெசீட்டை கொண்டுட்டு குறிப்பிட்ட நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்க தேவையான அனைத்து விதமான ஆவணங்களோடையும் குறிப்பிட்ட டைம் அண்ட் குறிப்பிட்ட நேரத்தில் போனீங்கன்னு சொன்னால் இந்த சர்வீஸை வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பிட்டன்னு சொன்னால் தாமதமாகி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணி போகிற மாதிரி தான் சந்தர்ப்பம் அமையும். அதனாலே வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து எல்லா ஆவணங்களோடைய நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இது போல் புதிய நிறைய அப்டேட்டுகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.